வேத வசனத்தின் வாக்குத்தத்தங்களை பர்சனலைஸ் பண்ணணும். இது எனக்குன்னு. பைபிள் வாசிக்கிறவங்க சிலர் எப்படி வாசிப்பாங்க, அதாவது 2 அதிகாரம் வாசிச்சிட்டேன். எங்கள் தாத்தா காலத்தில் நாங்கள் 2 அதிகாரம் வாசிக்கிறோம், அதனால் நான் வாசிச்சிட்டேன். ஆனால் இதை பர்சனலாக எடுத்துக்க மாட்டாங்க. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்றத பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன். நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் பாருங்கள், அமெரிக்காவில். அங்கே நான் வாலிபனாக இருக்கிறேன், பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, நான் ஒரு காலம் ஒன்றுக்கும் என்றைக்குமே குறைவுபடவே மாட்டேன், ஒரு நாளும் ஓட்டாண்டி ஆகவே மாட்டேன் அப்படின்றார். எனக்கு ரொம்ப கொழுப்பு இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் நான். எப்படி அப்படிலாம் சொல்லலாம்? ஏன்னா நான் மெட்ராஸ்லேருந்து போனவன், நான் வேறு காலேஜ், இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லாமல் இருந்தால் தான் நீ பெரிய பரிசுத்தவான்னு. அவர் சொல்கிறார், ஒரு நாளும் ஒன்றும் இன்னும் இருக்கார் அந்த பிரசங்கர், பிரமாதமாக இருக்கார். சொல்கிறார், ஒன்றுத்துக்கும் குறைவுபடவே மாட்டேன், ஒரு நாளும் எனக்கு நான் தாழ்ச்சி அடைவதே கிடையாதுன்றார், குறைவுபடுவதே கிடையாது, ஒன்றுத்துக்கும் குறைவுபட மாட்டேன் அப்படின்றார். நான் நினச்சேன் ரொம்ப கொழுப்பு இருக்குது, கர்வமாக பேசுகிறாருன்னு சொல்லி பிரேக் விட்டாங்க, வெளியே போனோம். போயிட்டு வீட்டுக்கு ஒரு 15 நிமிஷம் பொறுத்து திருப்பி உள்ளே வந்து உட்காந்தோம். உடனே ஆரம்பிக்கிறாரு, சொல்கிறாரு, சிலர்லாம் நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப கர்வம்னு. எனக்கு தூக்கி வாரி போச்சு. ஐயோ என்ன வம்பா போச்சு, யார் இந்த ஆள்கிட்ட சொல் ரொம்ப கர்வம்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லலை, நான் எனக்கு ஒன்றும் குறைவு ஏற்படாதுன்னு நான் சொல்லலைங்க, அது பைபிளில் இருக்குது அப்படின்னாரு. நான் பைபிளை அப்போவே நல்லா வீட்டிலே படித்தவன். நான் பைபிளில் எங்கே இருக்குதுன்னா சங்கீதம் 23:1 இருக்குன்னாரு. நான் வாயப்படுது, சங்கீதம் 23:1 எவ்வளோ நல்லா தெரியும், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் அதுக்கு இதுவா அர்த்தம்? நான் ஏதோ ஒரு வசனம் இதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. அதை பற்றி ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, பர்சனலைஸ் பண்ணுறது கிடையாது. பாருங்க, எங்கள் மதத்தில் இந்த புஸ்தகம் இருக்குது, நான் படிச்சிருக்கிறேன், இதில் என்ன இருக்குன்னு தெரியும் எனக்கு. சங்கீதம் 23 டகார்னு தரக்கு தெரியும் எனக்கு, மனப்பாடமாக சொல்ல தெரியும், ஆனால் பர்சனலைஸ் பண்ணது கிடையாது. அப்போ தான் அந்த ஆள்கிட்ட கற்றுக்கிட்டேன் நான். பாருங்கள், பர்சனலைஸ் பண்ணணும். என்னை நான் அந்த விதத்தில் காண வேண்டும். நான் தாழ்ச்சி அடைவதே கிடையாது, ஒரு நாளும் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறார், அவர் என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிற நல்ல மெய்ப்பராக இருக்கிறபடினால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்கிறத தனிப்பட்ட விதத்தில் எனக்கு அவர் சொன்னதான் நான் எடுத்துக்கொள்ளணும். அப்படி தான் பைபிளை வாசிக்கணும். பாருங்கள், பர்சனலைஸ்டாக எடுத்துக்கணும், அது நடக்கணும். அப்படி தான் விஷன் உண்டாகிறது. அப்படி உண்டாகும்போது இப்போ விஷனை பற்றி பேசிட்டோம் இல்லையா, ஆனால் அங்கே இது நிறைவேறதுக்கு போகிறது தான் கஷ்டம். ஏன்னா உள்ள தரிசனம் உண்டாயிடுச்சு, ஆனால் வெளியில் நடக்கிறதெல்லாம் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஹலோ, உள்ள தரிசனம் உண்டாயிடுச்சு, நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன், ஆனால் பாக்கெட்டில் பைசா கிடையாது. நான் அவர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டுட்டு இருக்கிறப்ப சல்லி காசு கிடையாது. என்ன ஒருத்தர் மீட்டிங் கூப்பிட்டு போயிருக்காரு, அவரை நம்பி தான் போயிருக்கிறேன் நான். அவர் என்ன தம்பி கூட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஊருக்கு அங்கே தங்க வச்சுருந்து இந்த மீட்டிங் நடக்குது, அவனை கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போனார். அவரு கூட சேர்ந்துட்டு போனேன் நான். இறக்கி விட்டா வீட்டுக்கு வர முடியாது, பஸ் ஏறி, ஒன்றும் கையில் காசு கிடையாது, அந்த மாதிரி நிலையில் இருக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் கேட்குறேன், ஒன்றுக்கும் தாழ்ச்சி அடைவதில்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இவர் சொல்கிறதுக்கும் எனக்கு நடக்கிறதுக்கும் டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கேருந்து அங்கே எப்படி போகிறது, என்ன மாதிரி இருக்கிறவன் அவரை மாதிரி எப்படி ஆகுறது யோசிக்க ஆரம்பித்தேன் நான், என்னடா இதுன்னு. அப்புறம் தான் இந்த 2 கொரிந்தியர் 4:17 போன வாரம் பார்த்தோம் இல்லையா, அந்த வசனம் எனக்கு விளங்க ஆரம்பிச்சது. 4:17 எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள், மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல. காணப்படுகிறவைகள்னா என்ன? இந்த பார்க்குற காலி பாக்கெட்டு, 15 ரூபா தான் பேலன்ஸுன்னு காமிக்கிற பாஸ்புக்கு, சிலர் அதையே பார்த்துட்டு 15 ரூபா தான் இருக்குது, பார்த்துக்கிட்டே இருந்தால் மாறிடுமா, 15 லட்சம் ஆகிட போதா? கிடையாது, அது ஓரமாக வையுங்க. அது இருந்தேன்னா இல்லாமல் போனா என்ன, 15 ரூபா அது இல்லையா, அதை போய் எடுக்கிறது கூட வைக்க கேடு. அப்போ அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இல்லைன்னு நினச்சிங்க, தூக்கி ஓரமாக வைங்க. அதை வச்சுட்டு எதை தியானிக்கணும், இங்கே தியானிங்க. இங்கே தியானிக்கும் போது இங்கே என்ன சொல்லுது, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, எனக்கு ஒரு குறைவும் உண்டாகுவதில்லை, ஓட்டாண்டியாக இருக்க முடியாது, நான் சகல ஐஸ்வர்யத்தினால் சம்பூர்ணத்தினால் நிறைந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவனாக தேவன் என்னை உண்டாக்கி இருக்கிறார். அப்படித்தான் தேவன் என்னை டிசைன் பண்ணி இருக்கிறாரு, என்னை உருவாக்கி இருக்கிறாரு. அதுதான் அவருடைய டிசைன் ஃப்ரேம் ஒர்க், அப்படி தான் பண்ணியிருக்காரு. உள்ளத்தில் அந்த காட்சி வந்துடுது. அப்போ காட்சி வரும்போது என்ன பண்ணுன்றார் அப்போஸ்தலன் பவுல் இங்கே 2 கொரிந்தியர் 4:17 காணப்படுகிறவைகள் அல்ல. அப்படின்னா காலி பாக்கெட்டை பார்க்காதன்னு அர்த்தம்.
காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை. காணப்படாதவைகள்னா என்ன? காணப்படாதவைகள்னா நீங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிற தரிசனம். இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைவை குறித்து, செழிப்பை குறித்து உண்டாயிருக்கிற அந்த நோக்கங்கள் அல்லது அந்த தரிசனம், அந்த காட்சி உங்கள் உள்ளத்தில் இருக்கு பாருங்க. அந்த காட்சி இருக்கிற காலி பாக்கெட்டை பார்க்காம இங்கே இருக்கிற அந்த நிறைவையும் வெற்றியும் வாழ்வையும் காணுங்கள். காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமையை உண்டாக்குகிறது. இருக்கிற காலி பாக்கெட்டை பார்க்காம இங்கே இருக்கிற வசனத்தை பார்த்துட்டு இருந்தா, வசனம் வாக்கு பண்ணுகிறத பார்த்து கொண்டிருந்தா என்ன ஆகுமா தெரியுமா? இருக்கிற அந்த கஷ்டம் கூட லேசான கஷ்டம் மாதிரி தெரியும். ஒரு ரகசியம், இருக்கிற காசு இல்லைங்கிற அந்த கஷ்டம் கூட ரொம்ப லேசானதாக தெரியும். பிரச்சனை கூட சீக்கிரத்தில் நீங்கிற பிரச்சனை ஆகிடும். இந்த சீக்கிரத்தில் நீங்கிற பிரச்சனையை தான் நிறைய பேர் வீட்டிலே தங்க வச்சிடுறாங்க. அந்த பிரச்சனை பார்க்குது, இவர் நல்ல ஆள், நம்மளை நல்லா ஏற்றுக்கிறாரு, இவர் நம்மளை மாதிரி தான் நம்புகிறாரு, இவர் நம்மளை வரவேற்கிறார், தங்கிறதுக்கு நல்ல இடம் இது, இங்கேயே தங்கி இருப்போம்னு தங்கிடுது பேசாமல் சில ஆளுகள் வீட்டில். நான் சொல்கிறேன், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். வசனத்தின் மேலே கண்ணை வைத்து காணப்படுகிற குறைவின் மேலே கண்ணை வைக்காமல் இருக்கும்போது லேசான உபத்திரவமாக, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவமாக அது ஆகிவிடுகிறது இல்லைங்களா? இதையெல்லாம் அப்போ தான் கற்றுக்கொண்டோம் பாருங்க. அப்போ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா விசுவாசத்தில் வாழ ஆரம்பிக்கும் போது உள்ள தரிசனம் உண்டாயிடுது, வெளியில் ஆனால் ஒன்றும் எம்டியாக இருக்குது. உள்ள பெரிய சாதனையை செய்யக்கூடிய ஒரு நோக்கம், லட்சியமெல்லாம் உண்டாயிடுது, வரைபடம் கிடைச்சிருது உள்ள. ஆனால் வெளியே பார்க்கும்போது ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு சல்லி காசு இல்லாமல் என்னத்தை பண்ண முடியும்? என்ன பெரிய ஊழியம் செஞ்சிட முடியும்? எங்கே போக முடியும்? வீட்டுக்கு பஸ் ஏறி போகிறதுக்கு காசு இல்லையே, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அந்த நிலை தான். அப்போ இப்படி தான் எப்போவுமே இருக்கும் பாருங்கள். உள்ளத்தில் தரிசனம் உண்டாகும் போது ரியாலிட்டியில் ஒன்றுமே இருக்காது. இதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் தான் விசுவாச வாழ்க்கையை வாழ முடியும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ரியாலிட்டியில் இருக்கிறத பார்க்காம வசனம் சொல்கிறத கவனிக்கணும். ஏன்னா காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். அடுத்த வசனம் சொல்லுது, காணப்படுகிறவைகளோ காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்படின்னா இங்கே காண்கிற இந்த குறைவு அநித்தியமானவை, எந்த நேரத்திலும் அது மாறிடலாம், சூழ்நிலை மாறிடலாம். காணப்படாத தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், அவர் சொல்ற காரியங்கள் நித்தியமானவைகள். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒளியவே ஒளியாது. எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்க விட்டுட்டு ராங்கான இதை பிடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம பார்க்குறத விட்டு சிலர் கண்ணை எடுக்க முடியும் பாருங்க, அதுதான் பிரச்சனை. அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் விசுவாசத்தில் இருக்கணும். விசுவாசத்தில் இருக்கணும்னு என்ன? காணப்படாதவளையே நோக்கிட்டு இருக்கணும். காணப்படுறவளை பார்த்து அங்கலாச்சிட்டு இருக்கக்கூடாது. நான் விசுவாசத்தில் இருக்கிறேன்னா அல்லது அவிசுவாசத்தில் இருக்கிறேன்னா எப்படி எனக்கு தெரியும்? 2 அறிகுறிகள், 2 வசனம் காட்டுறேன். 1 பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இங்கே தமிழில் 26, இங்கிலீஷில் வாசிக்கிறவங்க 25 பாருங்கள். சில இடத்துல தமிழ் சர்வீஸில் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்காங்க சிலர். இப்படியெல்லாம் கோளாறுகள் இருக்குது நம்ம நாட்டில். அதனால் தமிழில் வாசிக்கிறவங்க 26 பாருங்கள், இங்கிலீஷில் வாசிக்கிறவங்க 25. உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து. அதாவது விசுவாசத்துக்கு கூடவே சில காரியங்கள் வருதான். விசுவாசம் இருந்ததுன்னா இன்னொரு காரியம் கூடவே இருக்கும். அது என்ன? சந்தோஷம். விசுவாசத்தின் சந்தோஷம். த ஜாய் ஆஃப் ஃபெய்த் இங்கிலீஷில் வருது பாருங்க, ஜாய் ஆஃப் ஃபெய்த். அப்போ ஃபெய்த் இருந்தால் ஜாய் இருக்கும், விசுவாசம் இருந்தால் சந்தோஷம் இருக்கும். பாக்கெட்டில் நிறையா இருக்கும்னு சொல்லல, விசுவாசம் இருந்தால் பாக்கெட்டில் நிறையா இல்லைனா கூட, பேங்க்ல எதுவும் இல்லைனா கூட, உள்ளத்தில் எடுபட முடியாத ஒரு சந்தோஷம் நிச்சயம் உண்டாயிருக்கும். என் கர்த்தர் என்ற எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர், அவர் என்னை கைவிட மாட்டார் நிச்சயம் உள்ளத்தில் இருக்கும். அதனால ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். எப்படிப்பட்ட சந்தோஷம்? நான் கேட்குறதெல்லாம் கிடைச்சிட்டா இப்போ சந்தோஷப்படுவோம் இல்லையா? அந்த சந்தோஷம் இப்போவே எனக்கு இருக்கும். பெற்றுக்கொண்டவனை போல இருப்பேன் நான். ஏன்னா பெற்றுக்கொள்வேன் என்கிற நிச்சயம் உண்டாயிடுச்சு. கேட்கும் போதே பெற்றுக்கொண்ட நிச்சயம் உண்டாயிடுச்சு. அப்போ பெற்றுக்கொண்டவனை போல சந்தோஷப்படுகிறேன் உள்ளத்தில். இன்னும் பெற்றுக்கொள்ள வரல,
ஆனால் என்னுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட சந்தோஷம் வந்துடுது. விசுவாசம் வந்துட்டா சந்தோஷம் கூடயே வரும். இன்னொன்று எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், எபிரேயர் 4:3, விசுவாசிக்கிறவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போய் விடுகிறது. விசுவாசம் வந்தால் ரெஸ்ட் உண்டாயிடும். ரெஸ்ட் நான் நிம்மதி. விசுவாசம் இருந்ததுன்னா you will be in a state of rest. இளைப்பாறுதல் என்கிற நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். அப்படின்னா என்ன? கண்ணை மூடினா தூக்கம் வரும். அதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. நம்ம என்ன நினைக்கிறோம்? போய் லைனில் நின்று அவர்கிட்ட ஜாம் பண்ணிட்டா தூக்கம் வந்துடும் இன்னைக்கு நைட்டில். இப்படியே 30 வருஷம் பண்ணிட்டு இருக்கவங்களாம் இருக்கிறாங்க. தூக்கமே வரமாட்டேன் 30 வருஷமா. எப்படி வரும்னு நீங்கள் சொல்லியிருக்குது. விசுவாசம் இருந்தால் இளைப்பாறுதல் உண்டாயிடும். இளைப்பாறுதல் நான் படுத்தா கண்ணை மூடினா தூக்கம் வரணும். அதான் இளைப்பாறுதல். தூங்கும்போது பண்ணுற ஜபம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? பண்ணுறீங்களா? ஹலோ.